பனைமரம் பொலிட்டிக்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம காணொளிகளை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு கொடுங்க. இன்னைக்கு நம்ம விவாதிக்கிற விஷயத்துக்குள்ள போகலாம். அதாவது எல்லா நாட்டு தலைவர்களும் தேர்தல் அரசியல்ல போராடி தான் மேல வர்றாங்க. அந்த போராட்டத்துல பல தடைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டுகள், உள்கட்சியில் இருக்கக்கூடிய காலப்பிடிச்சில் இருக்கிற கால்வாரல், இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கு அந்த நாட்டு தலைவர்களுக்கு. அதாவது அந்த நாட்டில் பிரதமராவோ அல்லது ஜனாதிபதியாவோ வரக்கூடியவர்களுக்கு இதெல்லாம் கடந்துதான் அவங்க அந்த நாட்டை முன்னேற்றுறதுக்கான செயல் திட்டங்களை வடிவமைச்சு தன்னுடைய அமைச்சரவை சகாக்கள், அதிகாரிகள், இப்படி எல்லாரையும் வச்சு செயல்படுறாங்க. பல பிரச்சனைகள் வரும் ஒரு நாட்டை வழி நடத்தி முன்னெடுத்து கொண்டு போறதுல. அதுல குறிப்பா இந்தியா மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டே வருது. பொதுவாகவே நேரு காலத்திலிருந்தே இந்தியா ஒரு நடுநிலை கொள்கை உள்ள நாடு அப்படின்னு பொதுவான பார்வை இருக்கு உலக நாடுகள் மத்தியில. அப்படி பார்க்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு சிறிய மாற்றம் அப்படிங்கிற அடிப்படையில பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையில் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம், அதுலேயும் தெளிவா சொல்லணும்னா திரு வாஜ்பாய் அவர்கள் முதல் முறையா 98ல் பிரதமர் ஆனதுக்கு அப்புறம் வெளியுறவு கொள்கையில சில பல மாற்றங்களை கொண்டு வந்தார். ஒரு நாட்டினுடைய முன்னேற்றம், வளர்ச்சி, உலக நாடுகள்ல அதனுடைய தலைமை பண்பு எப்படி பார்க்கப்படும்னா அந்த நாட்டினுடைய வெளியுறவு கொள்கையில அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகளை பொறுத்து தான். அந்த அடிப்படையில வெளியுறவு கொள்கையில சில மாற்றங்களை செய்தாரு. மாற்றங்கள் செய்ததனுடைய விளைவாத்தான் பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளில் மிகப்பெரிய கட்சியா இருக்கு. அதோட சேர்த்து உலகத்திலேயே அதிக உறுப்பினர்களை கொண்ட கட்சியாகவும் அந்த கட்சியை வளர்த்து எடுக்க முடிஞ்சிருக்கு. காரணம் என்னன்னா அவங்க எடுக்கக்கூடிய கொள்கை நிலைப்பாடு. இந்திய அரசியல்ல இந்த நாட்டை அல்லது உலக நாடுகளோட ஒப்பிட்டு பார்க்கையில இந்த நாட்டினுடைய வளர்ச்சியும் போக்கும் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு அவங்களுக்கு தெளிவான திட்டம் இருக்கு, கொள்கை இருக்கு. இந்த கொள்கைகளையும் திட்டங்களையும் கைவிட்டதுனாலதான் இன்னைக்கு காங்கிரஸ் இப்படி ஒரு சூழ்நிலையில், அதாவது உங்களுக்கு தெரியும் மக்களால மதிக்கப்படாத ஒரு சூழ்நிலையில இருக்கு. நான் ஏன் இதை முன்னோடியா சொல்றேன்னா, இன்னைக்கு இந்தியாவுடைய நிலை எல்லா மட்டத்திலையும் ஓரளவுக்கு முழுசா சொல்ல முடியாது, சில பல குறைகளும் இருக்கு. ஓரளவுக்கு உயர்ந்து இருக்கிறதுனா இன்றைய மோடி அரசனுடைய செயல் திட்டம் தான், அவங்களுடைய கொள்கை அல்லது ராஜதந்திரம் அப்படித்தான் சொல்லணும். உதாரணத்துக்கு 2வது முறையா ட்ரம்ப் அமெரிக்க ஜனாதிபதி வந்ததுக்கு அப்புறம் டோட்டலா அவருடைய செயல்பாடு மாறி இருக்கு. அவர் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதியாவே அந்த நாட்டுல ஆட்சி செய்யல. ஒரு சர்வாதிகாரி மாதிரி சட்டங்களை போடுறாரு, கையெழுத்துக்களை போடுறாரு. இந்த நாட்டை எனக்கு வேணும், அந்த நாடு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அளவுக்கு மோசமான ஒரு அரசியல்வாதியா இருக்கிறாரு. உதாரணத்துக்கு டென்மார்க் அமெரிக்காவுடைய நட்பு நாடு, நேட்டோ அமைப்புல கீழே இருக்கக்கூடிய நட்பு நாடு. அந்த நாட்டினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியதான் கிரீன்லாந்து. அதுக்கு தனி ஆட்சி அதிகாரம் இருந்தாலும் டென்மார்க்கினுடைய ஒரு பகுதியா தான் அந்த நாடு அங்கீகரிக்கப்பட்டு செயல்படுது. அந்த பகுதியை தன்னுடைய சொந்த லாபத்துக்காக நான் கைப்பற்றுவேன் அப்படின்னு சொல்றாப்புல. இந்த மாதிரி கியூபாவை இப்ப போன வாரத்துல மிரட்டியிருக்காங்க. அந்த நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய அல்லது அந்த நாடு அதாவது வெனிசுலாவில இருந்து இறக்குமதி செய்யக்கூடிய கச்சா எண்ணெயை தடுத்து அந்த நாட்டை மிகவும் மோசமான நிலைக்கு தள்ளி விட்டுருக்காரு. இப்படி பல நாடுகளுக்கு ஈரான் விஷயத்தை நம்ம சொல்ல மறந்துட்டோம். ஈரான் இன்னைக்கு இருக்கிற நிலைமையில ஈரானுடைய உள்நாட்டு பிரச்சனை மிகப்பெரிய அளவுல இருக்கு. அதுக்கு ஒரு வகையில காரணம் அந்த நாட்டினுடைய அரசியல்வாதிகள் தான், மத தலைவர்கள் தான். அந்த நாட்டில் வாழக்கூடிய மக்களுக்கு தேவையான அடிப்படை சுதந்திரத்தை வழங்குவதற்கு அவர்கள் தயங்குகிறார்கள். மதவாத நாடா இருந்தாலும் அந்த மதத்தால் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் வாழ்வுரிமைக்கான விஷயங்களையாவது செய்யறதுக்கு அனுமதிக்கணும். உடை உடுத்துவது, உணவு உண்பது, இப்படி எல்லா விஷயத்திலையும் தலையிட்டு கேட்டா இஸ்லாமிய சரியத் சட்டப்படிதான் நாங்க ஆட்சி செய்யறோம், இஸ்லாமிய புரட்சியினுடைய அடிப்படையில நாங்க ஆட்சிக்கு வந்திருக்கோம், அப்ப அந்த கொள்கையைத்தான் நாங்க செயல்படுத்துவோம் அப்படின்னு வரட்டுவாதம் பேசிக்கக்கூடிய இன்றைக்கு ஈரானை ஆளக்கூடிய அதிகார வர்க்கம்
மக்களை கொடுமைப்படுத்துறதுனால அந்த இதை எதிர்த்து மக்கள் கிளர்ச்சியை ஏற்படுத்தி இன்னைக்கு அங்க போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 10,000 பேர் 12,000 பேர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான தொகை சொல்லப்படுது. யாரால? அந்த நாட்டு ஊடகங்களால அல்லது உலக ஊடகங்களால அந்த நாட்டுல அரசுக்கு எதிராக போராடினவங்களை சுட்டு கொன்னது அல்லது தாக்குதல் நடத்தி கொன்னது அரசுக்கு எதிராக. இப்படி அது நிச்சயமற்ற ஒரு தொகையா இருக்கு, எண்ணிக்கையா இருக்கு. இதுக்கெல்லாம் அடிப்படையில பின்னணியில காரணமா இருக்கிறது அமெரிக்காவுடைய தூண்டுதல். அமெரிக்க அடிவருடிகளா இருக்கக்கூடிய ஈரானியர்கள், அதாவது ஆட்சி அதிகாரத்துக்கு வர துடிக்கிற 79க்கு முன்னாடி இருந்த அரச பரம்பரையை சேர்ந்த இளவரசரா இருக்கக்கூடிய இன்னைக்கு அமெரிக்காவிலே வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த நபர்னால அங்க உள்நாட்டு கலவரம் தூண்டிவிடப்படுது. அதற்கு காரணம் அடிப்படை உரிமை மறுக்கப்படுகிறது. சுதந்திரமான வாழ்வியல் முறைகளை நாங்கள் முன்னெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எதையோ சொல்லி அந்த நாட்டினுடைய ஸ்திரத்தன்மையை கேள்விக்குள்ளாக்கி இருக்கு அமெரிக்க அரசாங்கம். அதுக்கு காரணமா இருக்கக்கூடியவர் நம்ம ட்ரம்ப். இப்படி உலக நாடுகளில் எங்கெங்க எல்லாம் பிரச்சனை இருக்கோ அதற்கு பின்னாடி எல்லாம் அமெரிக்காவினுடைய கருத்த கரங்கள் இருக்கிறது. அதே மாதிரி இந்தியாவையும் ஆட்டி படைக்க அவங்களுக்கு தெரியுது. அதாவது இந்தியாங்கிறது ஒரு தனி நாடு அல்ல, அது ஒரு பெரிய துணை கண்டம், ஒரு கான்டினென்டல் மாதிரி மிகப்பெரிய நிலப்பரப்பு. அங்க பல்வேறு வாய்ப்புகள் இருக்கு எல்லா விதத்திலும், அரசியல் ரீதியா, பொருளாதார ரீதியா, வியாபார ரீதியா. இத்தனையும் தெரிஞ்சுக்கிட்டு ஒருவேளை ஆசிய கண்டத்தை, அந்த ஆசிய கண்டத்தில் நாடுகளை பங்கிட்டு வாழக்கூடிய சைனா, ரஷ்யா, இந்தியா, இந்த 3 மிகப்பெரிய நாடுகள் ஒத்த கருத்தோட ஒருவேளை ஒன்று இணைஞ்சிட்டா அமெரிக்காவுடைய ஆதிக்கம் உலக அளவுல ஒண்ணுமில்லாம போயிடும். இன்றைக்கு அதற்கான சூழ்நிலை கூடி வந்திருக்கு. அது மாதிரியான அரசியல் முன்னெடுப்புகளைத்தான் ரஷ்ய அதிபராக இருக்கக்கூடிய புட்டின், அது மாதிரி சீன அதிபராக இருக்கக்கூடிய ஜின்பிங், இந்திய பிரதமராக இருக்கக்கூடிய மோடி எல்லாரும் இணைஞ்சு எடுக்கிறாங்க. அதுக்கு காரணமா இருந்தது இந்த 3 தலைவர்களும் கிடையாது. அடிப்படையில மோடி, அதாவது அடிப்படையில அமெரிக்க அதிபராக இருக்கக்கூடிய ட்ரம்ப் தான். காரணம் என்னன்னா, தன்னுடைய நாட்டை முன்னேற்றணும், தன்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அதை செய்யணும் இதை செய்யணுங்கிற தவறான வேகத்துல இந்த நாடுகள் அங்க செய்யக்கூடிய வியாபாரத்துக்கு எதிராக வரி பிரச்சனைகளை, வரி அதிகரிப்பை செஞ்சு அந்த நாட்டினுடைய நல்ல உறவை சீர்குலைத்தது அமெரிக்க அதிபர் தான், ட்ரம்ப் தான். அப்ப இதை எப்படி நாம இதுல இருந்து வெளியே வர்றது? ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய வியாபாரிகள், ஏற்றுமதியாளர்களும் சரி, சைனா, ரஷ்யா மாதிரியான நாடுகள் இருக்கக்கூடிய ஏற்றுமதியாளர்களுக்கும் மிகப்பெரிய பொருளாதார பின்னடைவு ஏற்படுது, மிகப்பெரிய சிக்கல் ஏற்படுது. அவங்க அந்த தொழிலையே செய்ய முடியாத அளவுக்கான சூழ்நிலையை ட்ரம்ப் ஏற்படுத்துறாரு. ஆனா அடிப்படையில உண்மையிலேயே இந்த வரி கூட்டக்கூடிய இந்த செயல்பாடுகளால உண்மையிலேயே பாதிக்கப்படக்கூடியது அமெரிக்கர்கள் தான். அமெரிக்கர்களுக்கு சாதாரண மக்களும் இறக்குமதி செய்யக்கூடிய நிறுவனங்களும் தான். அவங்க இந்த வரி கூட்டு பிரச்சனைகளை எல்லாம் சேர்த்து என்ன செய்யுங்க, வரியை கூட்டுறதுனால அவங்க அங்க பொருள்களுக்கான விலையை கூட்டுவாங்க. அவங்க எப்படி நஷ்டமடைறதுக்கு தயாரா இருக்க மாட்டாங்க. இது அடிப்படையான விஷயம். ஆனா இதையெல்லாம் புரிஞ்சுக்காம எதையாவது செய்யணும், உலக நாடுகள் மத்தியில நம்முடைய பெயர் எப்பயும் பேசு பொருளாவே இருக்கணும் அப்படிங்கிற விளம்பர அரிப்பு, அப்படிதான் சொல்லணும். அந்த அரிப்புனால இந்த ட்ரம்ப் அவர்கள் திரும்ப திரும்ப தவறான முடிவுகளை எடுக்கிறாரு. திரும்ப இப்ப அவங்க நாட்டுல சட்டவிரோதமா குடியேறுவதை தடுப்பதற்கு அவர்களுக்கு அரசியல் ரீதியா, சட்ட ரீதியா அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு. அதை அவங்க நடைமுறைப்படுத்தட்டும். சட்ட ரீதியா அங்க குடியேறியவர்களை வெளியேற்றட்டும். அது அவங்களுடைய அடிப்படை உரிமை. அதை யாரும் தடுக்க முடியாது. அதை இந்தியா அங்கீகரிச்சிருக்கு. பல 100 இந்தியர்களை அவங்க அப்படித்தான் அனுப்புனாங்க. எல்லா நாட்டு பிரஜைகளையும் சட்டவிரோதமா குடியேறியவர்களை அனுப்பியிருக்கிறாங்க. ஆனா சட்டத்தின் அடிப்படையில எல்லா விதமான நெறிமுறைகளையும் கட்டுப்பட்டு கீழ்பட்டு வியாபாரம் செய்யக்கூடிய நிறுவனங்களுக்கு காரண காரியம் இல்லாம வரியை கூட்டுவது என்பது என்ன சொல்றது, பயங்கரவாதம் தான் சொல்லணும். துப்பாக்கி எடுத்து சுட்டால்தான் பயங்கரவாதம் இல்லை. அவங்களுடைய ஒரு நாட்டினுடைய அடிப்படை பொருளாதார முதுகெலும்பா இருக்கக்கூடியது ஏற்றுமதி இறக்குமதி நிறுவனங்கள் தான். அவங்களாலதான் அந்த நாட்டினுடைய மக்களுடைய வாங்கும் தன்மை, விற்கும் தன்மை எல்லாம் முடிவு செய்யப்படுது. அப்படிப்பட்ட நிறுவனங்களுடைய முதுகெலும்பு ஒடிக்கக்கூடிய வகையில தன்னிஷ்டத்துக்கு உலகத்துல என்ன நடக்குதுன்னே தெரியாம யாரெல்லாம் இதை ஏத்துக்குவாங்க, இல்ல ஏத்துக்க மாட்டாங்க, இதனால தன்னுடைய நாட்டு மக்களுக்கு என்ன பாதிப்பு, தன்னுடைய நாட்டில் செயல்படக்கூடிய நிறுவனங்களுக்கு என்ன பாதிப்பும் கூட அடிப்படை அறிவு இல்லாம ஏதோ யாரோ சொன்ன தவறான யோசனைகளை செயல்படுத்துறாரு. தினம் காலையில வந்துட்டு ஒரு இதுல கையெழுத்து போடுறாரு. அதை எல்லா ஊடகங்களும் காட்டுது. இன்னைக்கு என்ன நிலவரம்?
இத்தனை பிரச்சனைகளையும் இந்தியா மேலையும் மற்ற நாடுகள் மேலே சுமத்திக்கிட்டு இருக்கும் போது மோடி அவர்கள் எடுத்த ராஜதந்திர நடவடிக்கையை உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டு இருந்த ட்ரம்ப் அவர்கள், அதாவது சைனாவோட நமக்கு இருக்கக்கூடிய எல்லை பிரச்சனைகளை தவிர வேற ஒரு பிரச்சனை இல்லை. அது மாதிரி ரஷ்யாவோட நமக்கு ஆயுஷ்கால பந்தம் இருக்கு அப்படிதான் சொல்றோம். அதை அந்த பந்தத்தை வார்த்தைகளால் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு நெருக்கமான உறவு. இப்படி எல்லா நாடுகளையும் தன்னுடைய எல்லா விதமான முன்னேற்றத்துக்கு இந்தியா பயன்படுத்தி கொள்ளும். கடந்த கால கசப்புகளை மறந்து அதை மாற்றி வைத்து அதை வேறொரு வகையில பேசி தீர்த்துக்கலாம் அப்படிங்கிற மிக மிக சிறப்பான நடைமுறையை மோடி அவர்கள் கை கொண்டதால, அதுலயும் குறிப்பா இந்த குடியரசு தினத்தப்ப நேட்டோ நாடுகளுடைய தலைவர்களையே இந்தியாவுக்கு வர வச்சு அவங்க முன்னிலையில இந்தியர்களுக்கு சாதகமான பொருளாதார ஒப்பந்தங்களை செய்தது, பாதுகாப்பு ஒப்பந்தங்களை செய்தது, இந்தியர்களுக்கான வேலை வாய்ப்பை கூட்டி, அதாவது இப்ப அமெரிக்காவில் இந்தியர்களுக்கு விசா வழங்குவதில் ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் தடைகள் இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு நபர் அங்க வேலை விஷயமா போய் ஒரு நிறுவனம் அழைச்சு அவங்களுக்கு எல்லா தகுதி இருந்து போனாலுமே 10 கோடி ரூபாய் வரைக்கும் அந்த அமெரிக்க அரசுக்கு நம்ம கட்டணமா செலுத்த வேண்டிய மோசமான நிலை இருக்கு. 10 கோடி ரூபாய் ஒரு இந்தியர் இங்க இருந்து அமெரிக்காவுக்கு செலுத்திட்டு போய் அங்க சம்பாதிக்கிற அளவுக்கு ஒண்ணும் இல்லை. அந்த 10 கோடியை வச்சு இந்தியாவில் ஏகப்பட்ட தொழில்களை செஞ்சு முன்னேறலாம் அப்படிங்கிறது அடிப்படையான விஷயம். அப்ப இப்படி இதெல்லாம் முட்டுக்கட்டைகளை போடுறதுனால இதையெல்லாம் தடுக்கணும்னா வார்த்தைக்கு வார்த்தை பதில் சொல்வதல்ல நம்ம இந்தியனுடைய வேலை, இந்திய பிரதமருடைய வேலை. அதை செயல் ரீதியா முறியடிக்கிறது, அமெரிக்காவுடைய இத்தனை தகுடுதத்தங்களையும் முறியடிச்சு மேல வரணுங்கிறதா இந்திய பிரதமருடைய செயல் திட்டம். அந்த செயல் திட்டத்தினுடைய அடிப்படையில மற்ற நாடுகளுடன் இருந்த கசப்புணர்வை எல்லாம் மறந்து நட்புக்கரம் நேசக்கரம் நீட்டி எல்லா தடைகளையும் தகர்க்கிறாரு. அது மாதிரி அரபு நாடுகளோட மிகப்பெரிய நல்லுறவை மோடி பிரதமர் ஆனதுக்கு அப்புறம் கொண்டு வந்திருக்கிறாப்புல. எந்த தொழிலையும் எந்த நேரத்திலையும் இந்தியாவில் தொடங்குறதுக்கும் இந்தியர்கள் போய் அந்த அரபு நாடுகளில் தொடங்குறதுக்கும் தடையில்லாத வேலையை செஞ்சு வச்சிருக்கிறாப்புல. அப்போ இந்தியா அமெரிக்க ஆதரவுனால ஒன்னையும் சாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, இந்தியர்களுடைய முன்னேற்றத்திற்கு அமெரிக்காவுடைய ஆதரவும் உதவியும் தேவையில்லை அப்படிங்கிற நிலையை இன்னைக்கு உலக நாடுகள் மத்தியில இந்தியாவுக்கு ஏற்படுத்திட்டார் மோடி. அப்ப இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட தாமதமா ட்ரம்ப் அவர்கள் இன்னைக்கு இறங்கி இந்தியர்கள் மீது சுமத்தப்பட்ட அபராத வரி, என்னமோ சொல்லுவாங்க நம்ம கிராமப்புறங்கள்ல மீட்டர் வட்டி, என்னென்னமோ வட்டின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி போடப்பட்ட வரிகளை எல்லாம் நீக்கி சாதாரண கதியில பழைய நிலையில இருந்த வரி நடைமுறைகளை நாங்கள் இந்தியாவுடன் செய்ய விரும்புகிறோம் அப்படின்னு அந்த நாடு அல்லது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அதிகார வர்க்கம் ட்ரம்ப்பே தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல போடக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு அமெரிக்காவை அதாவது இந்தியாவுடைய தீர்மானத்துக்கு கட்டுப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையை இன்னைக்கு இந்திய அரசாங்கம் ஏற்படுத்தியிருக்கு. அது மோடி என்கிற தனிநபருடைய வெற்றின்னு மட்டும் சொல்ல முடியாது, இந்திய அரசு நிர்வாகத்தினுடைய டிப்ளமேட்டிக் சிஸ்டத்தினுடைய செயல்பாட்டினால கிடைத்த வெற்றி. இப்படிதான் ஒரு அரசியல், ஒரு அரசு, ஒரு நாடு உலக அளவில் நடந்துக்கணுங்கிறதுக்கு எடுத்துக்காட்டா இந்திய அரசாங்கத்தினுடைய நடவடிக்கை சிறப்பா அமைஞ்சிருக்கு. ஏன்னா பதிலுக்கு பதில் சொல்லி அந்த வார்த்தை தடிப்புகளால உறவுகள் முரண்பட்டு அந்த நாட்டோட பல்வேறு பிரச்சனைகள் பெருசாகிட்டு போறதுக்கு பதில் சுத்தமான மௌனத்தை கடைபிடிச்சு அவங்க சொல்ற நம்மளை டீச் பண்ற மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லாம அதை புறக்கணிச்சுட்டு புறந்தள்ளிட்டு எனக்கு இது மட்டும் இல்ல வேலை, ஏகப்பட்ட வேலை இருக்குங்கிற மாதிரி கண்டும் காணாம இருந்து அந்த அமெரிக்க ஏகாதிபத்திய நிர்வாகத்துக்கு அடி கொடுத்ததுனால இன்னைக்கு அவங்க நமக்கு கட்டுப்பட்டு நம்ம என்ன நினைச்சோமோ, இந்திய அரசாங்கம் என்ன நினைச்சதோ அதுதான் நடைமுறைக்கு வந்திருக்கு, நடக்கும் அப்படிங்கிற நிலைமைக்கு அமெரிக்காவையே திரும்ப கீழே கொண்டு வந்த ஒரு சிறப்பான செயல் இன்னைக்கு இந்திய அரசாங்கமும் இந்திய அரசியல்வாதிகள் இருக்கக்கூடிய மோடி அமைச்சரவையும் அதிகார வர்க்கமும் செய்திருக்கு. இதை நம்ம பாராட்டணும். கட்சி பாகுபாடு இல்லாம இந்தியர் என்ற பார்வையில இதை நான் உண்மையிலேயே வரவேற்கிறேன். நன்றி.